வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸு 2012 மாடலு, 2 ஓனர், எல்டிஐ டைப்பு. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை, ஃப்ரண்ட்டு கண்ணாடி மட்டும்தான் ஆயிருக்கு. அது எதனால் ஆச்சுன்னு தெரில. ஸ்க்ராட்ச் இருக்கிறதுனால ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 புது டயரு, பேக்கில் ஒரு 60% இருக்கும். இப்போதைக்கு மாற்றாலும் சீட்டு கவர் போட்டிருக்காங்க. ஆயில் சர்வீஸு பண்ணியாச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி. ஆனால் எல்டிஐ தான், வீடியோ கிடையாது, பவர் விண்டோ வராது. இதில் வண்டியோட வியூ பார்த்தலாம் வாங்க. சீட்டு கவரு, இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு. பயணி செட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் மேட்டு நல்லா இருக்கு. டிங்கர் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்க்ராட்ச்ன்றனால சுத்தமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் வண்டி தான் அது. ரிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டி. இதுவும் ஷிஃப்ட் மாதிரி தான், ஷிஃப்ட் இன்ஜின் தான் அது. என்ன ஒன்று, இது பேக் சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரதுனால இது கொஞ்சம் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு தான், சேம் ஷிஃப்ட்டு. வண்டி வந்து நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் ஆயிருக்கு. டிங்கர் வேலை எதுவுமே இல்லை, சுத்தமாக இருக்கு வண்டி. நல்ல மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸும் கம்மி தான். கஸ்டமர் வந்து ஆயில் சர்வீஸு அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு, நிறைய செலவு பண்ணி. இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு இல்லை. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. எஃப்சி வந்து அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸும் 9ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. 2 ஓனரு, ஆர்சி ஓனர் வண்டி தான் அது, டீலர் வண்டிலாம் கிடையாது. பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி பெயிண்ட் தான். 10,000 கொடுத்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அடிக்கல, செகண்ட் குவாலிட்டி தான். செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயணியர் செட்டு, டச்சு கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், டச்சு செட்டு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து ஒரு கோடு வந்துருக்கு. ஆனால் ஒர்க்கிங் தான். டிஸ்பிளேல பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்துருக்கு. கிலோமீட்டர் வந்து பார்த்துடலாம். 1,78,673 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர். டீசலை பார்த்தீங்கன்னா ஆஃப் டேங்க் மேலே இருக்குது. இருங்க, ஏசி போட்டு பார்த்துடலாம். ஏசி பக்காவாக இருக்குங்க, ஏசி குறை இல்லை. ஏசி நல்லா இருக்கு. இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். ஆயில் சர்வீஸ் இப்போ தான் பண்ணியிருக்காரு, பண்ணி அதிகமாக ஓட்டல. ஆயில் போக எதுவும் அடிக்கல. இன்ஜின் ஸ்மூத்தாக வருது. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் சோன் பேட்ரி,
புது பேட்டரி தான் பேட்டரியும். சேஸ் நம்பர் வந்து கரெக்டாக இருக்குது. இது பாருங்க, சேஸ் நம்பர்லாம் வந்து ஒன்றுமே ஆகலை. ரிச்சு சவுண்டு சேம் இன்ஜின் தான் அது. என்னென்ன வேலை பார்த்தீங்க? ஆயில் சர்வீஸு, ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, கியர் பாக்ஸ் ஆயில், பிரேக்கெல்லாம் பக்காவாக இருக்குது. கம்பெனி சர்வீஸ் எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு? கம்பெனி சர்வீஸு 110 வரைக்கும். அப்புறம் வெளியே தான் பண்ணிக்கிறீங்க. 1,10,000 வரைக்கும் கம்பெனி சர்வீஸு. அது எந்த வருஷம் பண்ணாங்க? அது தெரியல. கொரோனாலாம் முன்னே 110 கம்பெனி சர்வீஸுங்க. அதுக்கப்புறம் கம்பெனி சர்வீஸில் வெளியே மெக்கானிக் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காரு. வண்டி வந்து நல்லாவே இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 பெயிண்ட் அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த மோனோகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு விட்ருக்காரு. அவர் விற்கிற ஐடியா இல்லை, நம்ம வச்சுக்க போகிறோமேன்ட்டு அந்த ஸ்டீலில் வரும், அதுவும் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா நீங்கள் எஃப்சி அப்போ ஒரு ஃபுல்லாக கம்பெனி பெயிண்டிங் ஒரு 20 ரூபா கொடுத்து ஃபஸ்ட் குவாலிட்டி அடிச்சிங்கன்னா வண்டி பக்காவாக இருக்கும். எல்டிஏ தான் வேணும்னா நீங்கள் ஒரு 4 பவர் ரெண்டு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு 10 ரூபா 12 ரூபா வரும், அவ்வளோதான். இந்த வண்டியோட டீட்டெயில் வந்து மறுபடியும் சொல்கிறேன். 2012, 2 ஓனரு. ஆமாம், எக்ஸ்ட்ரா பல்ப் வந்து எல்இடி கீழே 2 போட்டிருக்காராம். அது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குன்றார். ஆமாம், 2 போட்டிருக்காரு. 2012, 2 ஓனரு. எஃப்சி வந்து அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் வருது. எல்டிஐ டீசலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் 9ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த வண்டி வந்து அவர் கேட்குற ரேட்டு 2,10,000 கேட்குறாரு. ஆனால் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் பண்ணலாம். ஃபைனலாக ஒரு 2 ரூபா விற்று தர சொல்லியிருக்காரு. அதுலேருந்து எதனா கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம். ஆனால் வண்டி நல்லா இருக்குது, ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். நீங்கள் வந்து மெக்கானிக் கூட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ நிறைய செலவு பண்ணியிருக்காரு. 2,10 கேட்குறாரு. ஃபைனலாக ஒரு 2 ரூபா கேட்குறாரு. அதுலேருந்து ஏதோ சின்ன வித்தியாசத்தில் பண்ணலாம். இல்லை 2 ரூபா கொடுப்பாருன்றது தெரியல. நீங்கள் பார்ட்டிக்கிட்டு தான் பேசணும். இந்த வண்டி யாருன்னா தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.